ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் இவை நடந்தே தீரும், தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் நடைபெற போகின்றன ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் முடிவதற்குள் சிம்மராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ஏப்ரல் மாதத்தில் 14ஆம் தேதி முதல் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக உச்சம் பெற போகிறாருங்க. ராசியின் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் 14ஆம் தேதிக்கு பிறகு பாக்கியஸ்தானத்தில் நுழைந்து உச்சம் பெறுவது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அவர் முற்பகுதியில் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருப்பதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கதறி கதறி அழுதாலும் தன் கண்முன்னே சில விரய செலவுகளை தவிர்க்க முடியாத நிலையில் செயல்படுத்துவதற்கான சூழல் உண்டு. சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் சேமிப்பை கிடைக்கக்கூடிய வகையில் சில விரயங்களை மேற்கொள்வதற்கான சூழல் உருவாகிறது. எனவே இந்த வேளையில் சற்று கவனத்துடன் இருங்க. அதுபோன்று உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் பிற்பகுதியில் இவை அனைத்தும் தலைகீழாக மாறக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெறுகிறாருங்க. அதுவும் 9ஆம் இடத்தில் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல நெருக்கடிகளை சந்தித்து வரக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இவை கட்டுக்குள் வருவதோடு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. எப்பேற்பட்ட காரிய தடைகளாக இருந்தாலும் அவற்றை விலக்கி உண்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சூரியன் உச்சம் பெறுவதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அரசியல், தொழில்துறை, வியாபாரம், உத்தியோகம் என அனைத்து வகையான பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் சிம்மராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக இந்த வேளையில் வருகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் கர்மத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த மாதத்தில் நட்சத்திர பயிற்சியை சந்திக்கிறாருங்க. லாபஸ்தானத்திற்குரிய நட்சத்திரத்தில் நுழைய போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் குருவின் அமைப்பால் உறுதியாக உங்களை தேடி வரும். இறுதி ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் தொழில் ரீதியான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உண்டு. ராசிக்கு 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க குரு பகவான். அவர் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வது மிக பெரிய அளவிலான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ஸ்தானத்தில் இறுதி தருவாயில் இருப்பதால் நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பம் போன்ற அனைத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அஷ்டம சனி, கண்டச்சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை முற்றிலும் விலக்கி இழுபறியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பணிகளை துரிதமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எதை செய்தாலும் அதை திறன்பட செய்து முடிப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப காரியங்கள் உறுதியாக கைகூடும். பெரிய அளவில் நெருக்கடி என்று இருந்த நிகழ்வுகளில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சனி பகவான் திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தில் அமர்ந்திருந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி கண்டச்சனியாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இந்த இரு அமைப்புமே சாதகமற்ற அமைப்பு தான். எனவே பணிச்சுமை அதிகரிக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் பணிச்சுமை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது அலைச்சலை அதிகமாக சந்திப்பதற்கான சூழலும், வீண் விரயங்களை அதிகமாக எதிர்கொள்ள வேண்டிய சூழலும், தேவையற்ற முறையில் உறவினர்களுக்கிடையே மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய வகையில் வீண் வாக்குவாதங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் உருவாகிறது. எனவே இது போன்ற விஷயங்களில் உலகின் எந்த மூலையில் சிம்மராசிக்காரர்கள் இருந்தாலும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் கதறி கதறி அள வேண்டிய நிகழ்வை உறுதியாகவே விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் எளிதில் உங்களை தேடி வரும் என்பதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை என்பதை
திட்டவட்டமாக சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு கேது, பாம்பு கிரகம் என்று அழைக்கக்கூடிய ராகு கேதுவில் பயிற்சி ஏற்படுகிறது. அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராகு திருக்கணிதத்தின்படி 26ஆம் தேதி முதல் வலுவாக சப்தமத்தில் நுழைகிறார். கேது தனஸ்தானத்தில் இருந்து ஜென்மராசிக்குள் நுழைகிறார். இந்த மாறுதல் உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலாக நிச்சயம் சிம்மராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தை ஒப்பிடுகையில் சப்தமஸ்தானத்தில் நிறைவான மாற்றம், முன்னேற்றம் போன்றவை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் விலகி நல்ல மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் கைகூடுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. திட்டவட்டமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக கர்மஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்திலும் நுழைகிறார். நீச்ச நிவர்த்தி பெற போகிறாருங்க. எனவே 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் முற்பகுதியில் லாபஸ்தானத்தில் வலம் வருவது, பிற்பகுதியில் ஏற்கனவே நீச்சம் பெற்று பின்னோக்கி நகர்ந்த நிலையில் வலுப்பெற்றிருக்க அமைப்பில் மீண்டும் நுழைவதால் பல சிரமங்கள் நிச்சயமாக குறையும். துரிதமாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் நிறைவாக கிடைக்கும். எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அந்த பணியை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக இந்த வேளையில் உங்களை தேடி வரும். அவை மிகப்பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் போன்றவற்றை உறுதியாகவே விலக்கி நன்மையும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயம் மாற்றிக்கொள்ள முடியும். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி இந்த தருணத்தில் உண்டு. சந்திரனும் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக வலம் வருகிறார். 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் குருவுடன் இணையும் போது குரு சந்திர யோகத்தையும், சுக்கிரனுடன் இணையும் போது பல்வேறு வகையில பண வரவிற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே சந்திரனின் அமைப்பால் தொட்ட காரியம் அனைத்தும் இந்த ஏப்ரல் மாதத்தில் உறுதியாகவே வெற்றிகரமாக அமையும். மேலும் இந்த வேளையில் சுக்கிரன் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. அஷ்டமத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் வக்ர நிவர்த்தி பெற்று பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே சுக்கிரனின் அமைப்பால் கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய விளைச்சல்கள், சிரமங்கள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல வெற்றி வாய்ப்புகள் எளிதில் கைகூடுவதற்கான யோகம் உண்டு. ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் துவக்கத்தில் 7ஆம் இடத்திலும் 10ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டமத்தில் நீச்சம் பெற்றும் இந்த மாதத்தின் இறுதியில் பாக்கியஸ்தானத்திலும் நுழைகிறார். சுக்கிரன் மற்றும் புதனினுடைய அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் உறுதியாகவே மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு வித்யாகாரகரான புதனின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் பல்வேறு வகையான சங்கடங்களை நீக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறது. இந்த தருணத்தில் எதிர்கொள்ளக்கூடிய நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வில் பிரம்மாண்டமான வெற்றி உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைவாக பெற வேண்டும் என்றால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சர்பதோஷம் நீக்கக்கூடிய ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி வரும். கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாது